மஷ்ரூமில் இப்படி ஒரு வறுவலை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு. வரமிளகாயில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 7-8 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோடையே பச்சை கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட 2 பாக்கெட் காளான கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா தண்ணி விட்டு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மசால் வந்து சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாய்த்தூள் சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஆசாரி வறுவல் ரெடி ஆயிருங்க. மஷ்ரூம் ஆசாரி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிரும். உண்மையிலே இது சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.